ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஜோம்பிஸும் பிளான்ஸும் மோதுனா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்த எர்த்துல இருந்து தலைய வெளியே நீட்டுறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் இத கிராஸ் பண்ணி வந்துட்டேனா ன்னு தனக்குள்ளேயே முணங்குறான். வெளியே வந்ததும் இந்த பாடி ஏன் இவ்ளோ ஸ்டிப்பா இருக்கு? இதோட ஒரிஜினல் ஓனருக்கு யாரும் ஃபுட் கொடுக்கலையா ன்னு நொந்துக்கிறான். அப்புறம் தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என் கம்ப்யூட்டர்ல பிளான்ஸ் vs ஜோம்பிஸ் கேமோட ஒரு நியூ வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. டவுன்லோட் ஆனதும் அதை ஓபன் பண்ணேன். என் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் அப்படியே ஒயிட் ஆகிடுச்சு. கண்ணை திறந்து பார்த்தா நான் எங்க இருக்கேனே தெரியல. அப்போ எங்கிருந்தோ ஒரு மாதிரி முனகல் சத்தம் கேக்குது. நம்ம ஆளு பயந்து சுத்தி பாக்குறான். ஒருவேளை நான் இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தா அந்த ஒரிஜினல் சோலோட கனெக்ட் ஆகி இருக்கலாமோ ன்னு யோசிச்சு தன்னோட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸ தட்டிக்கிட்டே எப்படியோ போச்சு, இது என் பேட் டைம், இந்த ஹோல முதல்ல மூடணும்னு சொல்றான். அவன் ஹோல மூட ஆரம்பிக்கும்போது திடீர்னு அவனுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் விண்டோ தோணுது. அதை பார்த்ததும் ஷாக் ஆகி, என்னது இது, டிரான்ஸ்மிக்ரேஷன் சிஸ்டமா ன்னு முழிக்கிறான். அந்த சிஸ்டத்தோட இன்டர்ஃபேஸ் அப்படியே பிளான்ஸ் vs ஜோம்பிஸ் கேம் மாதிரியே இருக்கு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ, என்னையா இது, இந்த இன்டர்ஃபேஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரினா நான் வெறும் 24 பிளான்ஸ மட்டும்தான் வைக்க முடியும். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு புலம்புறான். அப்போ அந்த பிளான்ஸ பத்தி தெரிஞ்சுக்க ஒரு பிளான்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஹேண்ட்புக் அவனுக்கு கிடைக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு பிளான்ட்ட பத்தியும் டீடைல்ஸா போட்டிருக்கு. அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் சன்ஃப்ளவரை பாக்குறான். அதோட டீடைல்ஸ்ல இதை நடவு செய்ய ஒரு ஸ்பிரிட் QI தேவை. இது டெய்லி ஒரு ஸ்பிரிட் QI கொடுக்கும். இதை லெவல் 1க்கு அப்கிரேட் பண்ணினா இது ஸ்பிரிச்சுவல் சன்ஃப்ளவர் ட்வின்னா மாறும். அப்புறம் டெய்லி 2 ஸ்பிரிட் QI கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பிரிட் QIயோட எனர்ஜி ஒரு QI லெவல் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வாரியரை விட பவர்ஃபுல்லா இருக்கும். இதை இன்னும் அப்கிரேட் பண்ணினா இது பீம் டேட்டர் ட்வின்னா மாறி ஒரே டைம்ல 2 அட்டாக் பண்ணுன்னு போட்டிருக்கு. இதை பார்த்ததும் நம்ம ஆளு மனசுக்குள்ள, வாவ், என் ஸ்பிரிச்சுவல் சன்ஃப்ளவர் வளர்ந்துட்டா எனக்கு ஒரு நாளைக்கு 55 ஸ்பிரிட் QI ஆரோஸ் கிடைக்குமா, செம லக்கு ன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த பிளான்ட்ட நடவு செய்றான். அப்போ பின்னாடி யாரோ நடந்து வர்ற சத்தம் கேக்குது. நைட்ல இந்த ஃபாரஸ்டுக்குள்ள யார் வர்றதுன்னு யோசிச்சு, வேணாம், நாம இப்படியே வெளியே போக கூடாதுன்னு நினைச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும்போது அவன் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு ஞாபகம் வர்றா. ஒருவேளை இவ என் சிஸ்டரா இருக்குமோ, பேரு ஜின் கியூன்னு ஞாபகம் இருக்கு. இந்த பாடியோட ஒரிஜினல் ஓனர் அவளோட ஸ்கூல் ஃபீஸுக்காகத்தானே மலைக்கு மெடிசின் சேகரிக்க போனான். அவளை நான் பத்திரமா பாத்துக்கணும், திரும்பி வந்தா நைட்ல வரணும்னு சொன்னாலே. அவ கோஸ்டஸுக்கு பயப்பட மாட்டாளாம். நான் ரகசியமா அவளுக்காக தைச்ச லிலியன் ட்ரெஸ் கூட இன்னும் பீரோவ்ல இருக்குன்னு நினைக்கிறான். அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தன் கோபமா அவன் நெக்க புடிச்சு, நீ ஏற்கனவே என்ன வித்துட்டியே, அப்புறம் ஏன் சூசைட் பண்ணிக்க பார்த்தன்னு கேக்குறான். அந்த பொண்ணு சந்தோஷமா கத்துறா, அண்ணா நீங்க வந்துட்டீங்களா ன்னு. ஆனா அந்த பையன் பயந்து போய், இது எப்படி பாசிபிள், நீ ஏற்கனவே செத்துட்டியே, நான் உன் பாடியை எரிச்சிட்டேனே ன்னு சொல்றான். நம்ம ஆளு ஸ்வோட்ட உருவிட்டு, காட் கூட எனக்கு ஹெல்ப் பண்றாரு, நீயும் உன் சிஸ்டரும் எனக்கு லக்கி சாம், உன் சிஸ்டர் என் வைஃப்னு சொல்றான். நீ இதை ஏத்துக்கலைனாலும் இந்த பாடியை நான் எடுத்துக்கிட்டேன். இனிமே இவனோட ஆசைகளை நான் நிறைவேத்துவேன். இந்த கேம்ல ஒரு விஷயம் என்னன்னா, இதுல வெறும் பெட்ஸ் தான் வைக்க முடியும், வேற எந்த அட்வான்டேஜும் இல்ல. ஸ்கில்ஸ் ஓபன் ஆகும்போது நான் சொல்றேன்னு கூலா சொல்றான். அப்போ அந்த பையன் நம்ம ஆளை அட்டாக் பண்ண வர்றான். நம்ம ஆளு மனசுக்குள்ள இந்த ஃப்ளவர் என்ன பண்ணும்னு யோசிச்சு ஒரு ஃப்ளவரை சாப்பிடுறான். வெளியில அந்த பையன் அட்டாக் பண்ணது நம்ம ஆளை தாக்குது. ஆனா ஸ்மோக் மறைஞ்சதும் நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே ஆகல. அதை பார்த்த அந்த பையன் பயந்து, நீ ஒரு ஜோம்பியா மாறிட்டியான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஆளு சிரிச்சுக்கிட்டே, இம்மோர்டல் ஆகிறது ரொம்ப லாங் பாத்து தான் நண்பா, ஆனா உனக்கு இன்னும் ½ இயர் தான் டைம் இருக்கு. எர்த்ல ஜோம்பிங்க யாரையாவது பயமுறுத்துறது ரொம்ப அன்ஸ்பிரிச்சுவலான விஷயம். யாருடைய டெத்தும் இப்படி இருக்கக்கூடாது. ஆனா இது ஒரு கிட்டு கல்டிவேட்டரானா அவனோட தைரியம் இன்னும் குறைஞ்சிடும்னு சொல்றான். அப்போ நம்ம ஆளுக்கு சிஸ்டம்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஒரு டெட் பாடி டிடெக்ட் ஆகிருக்கு, அது தானாவே கலெக்ட் ஆகிடும். அப்புறம் அந்த சிஸ்டம் கேம்ல அந்த பையன் ஒரு ஜோம்பியா மாறி இருக்கிறத காட்டுது. நம்ம ஆளுக்கு இன்னொரு மெசேஜ் வருது, ஒரு நியூ ஆர்டினரி ஜோம்பி அப்ரெண்டிஸை தேர்ந்தெடுங்க. நம்ம ஆளு அதை செஞ்சதும் அவனோட ஜோம்பி அப்ரேட் ஆகுது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்ரிபியூட் கிடைக்குது, இன்ஃபீரியர் வாட்டர் ஸ்ப்ரெட் ரூட். அவனோட கல்டிவேஷன் லெவல் Q ரிஃபைனிங் கிரேட் பெர்ஃபெக்ஷனுக்கு போயிடுது. இத பார்த்ததும் நம்ம ஆளு சந்தோஷமா, என் பாடி இப்போ ஸ்டிப்பா இல்ல, ரொம்ப ஃபிளெக்சிபிளா ஃபீல் ஆகுது. அப்போ என் சிஸ்டம் உண்மையாவே இன்வின்சிபிளா இருக்கும் போல. நான் எந்த மாதிரி கல்டிவேஷன் பண்ணணும்னு யோசிக்கிறான். முதல்ல நான் ஒளிஞ்சுக்க ஒரு இடம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிளான்ட்ஸ் நடணும், அப்புறம்தான் என் ஜோம்பிஸ் எழும்பி வருவாங்கன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான். 3 டேஸ்க்கு அப்புறம் ஒரு சீன் காட்டுறாங்க. நம்ம ஆளு ஒரு மலையில இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கான். அவனோட சிஸ்டர் கிட்ட, ஜாங்க்யூன், நீ ஏன் இவ்ளோ ஸ்லோவா நடந்து வர்ற, இன்னைக்கு நைட்குள்ள நாம டவுனுக்கு போயாகணும்னு சொல்றான். அப்புறம் அவளை சமாதானப்படுத்திட்டு, இதுதான் டூப்பிங் சன்ஸோட கடைசி லைட்னு சொல்லுவாங்க. காட் என்ன ஏத்துக்காததாலதான் நான் உங்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், நான் ஒரு ஃபேக்ட் டெத் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு.
உன்னை ஃப்ரீஸ் பண்றதுக்காகத்தான்னு சொல்றான். இதை கேட்டதும் அவனோட தங்கச்சி அழுதுகிட்டே நீ பொய் சொல்றன்னு கத்துறா. அதுக்கு நம்ம ஆளு நான் யாருக்கும் ஹார்ம் பண்ண மாட்டேன். லின் ஹாவுக்கு திடீர்னு வாஷ்ரூம் வந்துருச்சு, அதான் போயிருக்கான்னு சொல்றான். இதை கேட்டதும் அவளோட தங்கச்சி இன்னும் கத்தி, அந்த கிராண்ட்மா பேரு உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம சின்ன புள்ளைங்களா இருக்கும்போது சைடுல 430ன்னு சொன்னாங்களேன்னு கேக்குறா. இதை கேட்டதும் நம்ம ஆளு கத்தி, நீ மறுபடியும் தப்பா சொல்றன்னு சொல்றான். அவளோட தங்கச்சி விடாம குவெஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம ஆளு மனசுக்குள்ள, சரி நான் இவள்கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணது இதுதான்னு நினைக்கிறான். மிஷன் ஸ்டார்ட்ஸ். அவனோட பழைய மெமரி சிஸ்டம் விண்டோவ்ல ஓடுது. அதுல அவனுக்கு ஒரு மிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பாடியோட ஒரிஜினல் ஓனர், அதாவது ஜாங் ஒய், அவனை ஃபேமஸ் ஆக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது அவனோட மெயின் பாடியோட அட்ரிபியூட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுமா. அப்போ அவனோட தங்கச்சி அழுதுகிட்டே, நீ என் அண்ணன் கிட்ட போய் சொல்லாதே, என் அண்ணன் செத்துட்டான், ப்ளீஸ் அவனோட பாடியை எதுவும் பண்ணாதே, அதை எரிக்க மட்டும் விடுன்னு கெஞ்சிரா. இத கேட்டதும் நம்ம மெயின் கேரக்டர் யோசிக்கிறான். ஜாங் ப்ரோ, நீ ரொம்ப லக்கி, உனக்கு இவ்வளவு நல்ல தங்கச்சி இருந்திருக்கா. அப்புறம் அவனோட தங்கச்சி கிட்ட சொல்றான், உன் அண்ணன் இனி உயிரோட இல்ல, நான் வேற ஒருத்தன். ஆனா எனக்கு எப்பவும் டயர்டா ஃபீல் ஆகுறதில்ல, பசிக்கிறதில்ல, தூக்கம் வர்றதில்ல, அழக்கூட முடியல, ஆனா அழணும்னு தோணுது. அப்போ அவன் திரும்ப யோசிக்கிறான், என்னோட ஹெட்கார்டு செத்துடுவானோ, என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் மெதுவா கோல்ட் ஆகிடுமா, நான் எர்த்திருட்டன் ஆனாலும் நான் நானாவே இருப்பேனா. ஜாங் முன்னாடி நடந்து போய்கிட்டே சொல்றான், ஜின்கியூன் சத்தம் போடுறத நிறுத்திட்டா, அவளோட கண்ணீர் எனக்கு மருந்தா இருந்துச்சு. அடுத்த சீன் ஒரு வில்லேஜ் காட்டுறாங்க. ஜாங் சொல்றான், நான் என்னோட ஒரிஜினல் வில்லேஜுக்கு போக முடியாது, ஏன்னா என்னோட ஹவுஸ் எல்லாம் லின் ஹாவ் காலி பண்ணிட்டான். வில்லேஜஸ்க்கு லின் ஒய் திரும்பி வந்துட்டானான்னு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கும். நான் என் QI ஜோம்பியோட ஹெல்ப்ல ஒரு வாளை ஒரே பஞ்ச்ல உடைச்சிட்டேன். வெறும் 2 செகண்ட்ல வில்லேஜ் சீஃப் நான் ஒரு இம்மோர்டல் கல்டிவேட்டர்னு நம்பிட்டாரு. ஆனா அந்த வாளை திரும்ப கட்ட நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருந்துச்சு. ஒரு சீன்ல லின் ஹாவ் திரும்ப வால் கட்டிக்கிட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாங் யோசிக்கிறான், இம்மோர்டலா, இது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட். அப்புறம் சொல்றான், இது ஓகே, ஏத்துக்கலாம். கொஞ்ச நேரம் பாஸ்ட் ஃபார்வர்ட் காட்டுறாங்க. ஜாங் அவளோட தங்கச்சிய பார்த்து யோசிக்கிறான், நீ ரொம்ப டயர்டா இருப்ப இல்ல, நான் உன் அண்ணனுக்கு ப்ராமிஸ் பண்ணத முடிச்சிட்டேன். இம்மோர்டல் ஆகிறது ரொம்ப லாங் ப்ராசஸ். நான் ஃபேமஸ் ஆனதும் உன்னை திரும்ப கூட்டிட்டு போறேன். 3 நாள் கழிச்சு ஒரு சீன் காட்டுறாங்க. லின் ஹாவ் கத்திக்கிட்டு இருக்கான், கடந்த 6 நாளா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், இந்த முறை நான் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன். பிளான் பவர். தன் சிஸ்டம் விண்டோவை பார்க்கிறான். முதல்ல 2 ரோவுல நான் பீன் பிரதர்ஸ் பிளான் பண்ணுவேன். அப்புறம் ஒரு ரோவுல நட்ஸ் பிளான் பண்ணுவேன். மீதி இருக்கிற ரோவுல 4 டுவார்ஃப் ஃபிண்டர் மெலன்ஸ் க்ரோ பண்ணுவேன். அது கூட 2 ஸ்வீட் பொட்டேட்டோ மைன்ஸும் இருக்கும். கடைசியா ஐயன் வாட்டர்மெலனோட முடிப்பேன். மொத்தமா என்கிட்ட 5 விதமான பிளான்ஸ் இருக்கு. இப்போ என்கிட்ட 3 ஸ்பிரிட் QI இருக்கு. அத வச்சு நான் சன்ஃப்ளவரை பிளான் பண்ணலாம். நான் சன்ஃப்ளவரை பிளான் பண்ணும்போது என் ஜோம்பீஸ் அதை சாப்பிட்டு அவங்களோட பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணிப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு டெய்லி 31 ஸ்பிரிட் QI கிடைக்கும். அதோட அட்டாக் பவரை பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபிஸ்ட் லெவல் QI ரிஃபைனிங் வாரியர் பவரை விட 12 மடங்கு அதிகமா இருக்கும். இது பீன் பிரதர்ஸ்னால எனக்கு கிடைக்குது. நட்ஸ் ஹெல்ப்ல என்னால எந்த 5th லெவல் QI ரிஃபைனிங் வாரியரோட 6 அட்டாக்ஸையும் தாங்க முடியும்னு சொல்றான். அவன் சிஸ்டம் விண்டோவை ஸ்வைப் பண்ணிட்டு சொல்றான், டென்ஷனாக தேவையில்ல நண்பா, நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னோட மிஷன்ஸ் எல்லாம் ரிபர்த் ஆயிருக்குன்னு சொல்றான். அந்த மிஷன்ஸ பார்த்ததும் அவன் ஷாக் ஆயிடுறான். அந்த மிஷன்ல அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் சீனியர் சிஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க. சிவரிஷா தன்னோட பேரை மாத்திக்கணும், அவளுக்கு ஜோம்பி டைட சந்திக்கவே முடியாதுன்னு எனக்கு முதல் தடவையா தெரியுது. இத நான் முதல் தடவையா கேக்குறேன். சரி இத விடுங்க, முதல்ல நான் ஜெட் ஸ்பிரிட் செக்ட் போகணும், அப்புறம் நான் அடுத்த பிளான போடுறேன்னு சொல்றான். ஜாங் ஒரு ஸ்க்ரோலை பார்த்துட்டு ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப கஷ்டம், இவங்கள ஜெயிக்கிறது இம்பாசிபிள்னு சொல்றான். அப்புறம் மனசுக்குள்ள இவங்க யாருன்னு நினைக்கிறான். கீழே 2 பொண்ணுங்க ஒரு பெரிய கூட்டத்தால சுத்தி வளைக்கப்பட்டிருக்கிறத காட்டுது. அவங்க சொல்றாங்க, ஏய் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, இங்க வந்து நம்மள காப்பாத்துவாருன்னு. இத கேட்டதும் ஜாங் மனசுக்குள்ள, ஏய் இவ லின் ஹாவோட சீனியர் சிஸ்டர், இது எனக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு, ஏன்னா இவங்க உதவியோட நான் இந்த மான்ஸ்டர்ஸை ஈஸியா டீல் பண்ண முடியும்னு நினைச்சு கூட்டத்திலிருந்து வெளியே வந்து, சீனியர் சிஸ்டர் நான் உங்களுக்கு உதவ இங்க இருக்கேன்னு கத்துறான். அப்புறம் அவனோட சீனியர் சிஸ்டர் உதவிக்கு வர்றான். ஜாங் தன்னோட இன்ஸ்பிரேட்டர் காட்டுறான். நீ இந்த மான்ஸ்டரை உன்னோட பிளான்ட்ல அப்சார்ப் பண்ண விரும்புறியா? இதை பார்த்ததும் ஜாங் அதை அப்சார்ப் பண்றான். அப்புறம் அவனோட எவால்விங் ப்ராசஸ் காட்டுது. அது எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் 2 வுல்ஃப் ஹவுண்ட் செத்துட்டாங்க, 6 இன்னும் உயிருடன் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் பிளான்ட்ல அப்சார்ப் பண்ணா அதோட ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி டபுள் ஆகும்னு சொல்றான். அப்புறம் ஓடிட்டே, சீனியர் சிஸ்டர் டென்ஷன் ஆகாதீங்க, நான் வர்றேன்னு சொல்றான். அவன் வுல்ஃப் ஹவுண்ட்ஸ கொல்றான். சீனியர் சிஸ்டர் ஜூனியர் பிரதர் லின் பியான் ஒரு மான்ஸ்டரை பிடிச்சிட்டு நிச்சயமா பாருன்னு சொல்றான். மான்ஸ்டர் மயக்கமடைஞ்சு கிடக்குது.
அப்புறம் அவன் தன்னோட சீனியர் சிஸ்டர் கிட்ட, நான் இந்த செத்த மான்ஸ்டரோட உடம்ப எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா ன்னு கேக்குறான். இத கேட்டதும் அவனோட சீனியர் சிஸ்டர், உனக்கு எப்படி தோணுது, உனக்கு இது தேவைப்படுது, எடுத்துக்கோன்னு சொல்றான். அப்புறம் அவன் அங்கிருந்து ஓடிட்டு லின் ஹவ் பயப்படாம மான்ஸ்டரோட சண்டை போடுறான். அது மட்டும் இல்லாம அவன் கத்தவும் இல்லன்னு சொல்றான். இத கேட்டதும் அந்த கோல்டன் ஹேர் பொண்ணு, நீ எப்படி அப்படி சொல்லலாம் சீனியர் சிஸ்டர், அவன் நமக்காக இப்படி ஒரு ரத்தம் கலந்த சண்டை போடுறான், இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் வாரியரை ஃபர்ஸ்ட் லெவல் வாரியர் விட 12 மடங்கு அதிக பவர் இருக்கு. அதனாலதான் நான் இந்த மான்ஸ்டர்ஸ ஒரே பஞ்ச்ல கொல்றேன்னு சொல்றான். அவன் தன் மனசுக்குள்ள, நான் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டேனா, கல்டிவேட்டர்ஸ் இவ்வளவு வைலண்டா இருக்க மாட்டாங்களா, இல்ல அவங்களுக்கு மூச்சு மூலமா அவங்க சகாக்கள பத்தி தெரியுமா, இல்லனா நான் எந்த முக்கிய டெக்னிக்கையும் யூஸ் பண்ணாதனால தெரியலையா, என்னோட மிகப்பெரிய சீக்ரெட் என்னன்னா, நான் டைம் டிராவல் பண்ணியிருக்கேன். இது அவங்களுக்கு தெரிஞ்சா நான் அவங்கள கொல்லணும். ஆனா நோபல்ஸ்ல மெயின் கேரக்டர்ஸ் இன்னோசன்ட் பீப்புள கொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறான். அவனோட சீனியர் சிஸ்டர் அவன்கிட்ட, நான் உன்ன முன்னாடியே சொன்னேன், இந்த மான்ஸ்டர்ஸோட 2 தலையையும் நீ டீல் பண்ணணும், இல்லனா நீ செத்துடுவன்னு சொல்றா. ஜாங் ஒரு கைய மான்ஸ்டர்னால கடிச்சு கிடக்குறான். அப்ப அவன் மனசுக்குள்ள, இது என்னோட டிஃபென்ஸ பிரேக் பண்ணாதுன்னு நான் நினைச்சேன், ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, எனக்கு பெயின் ஃபீல் ஆகலனா எனக்கு பிளஷரும் ஃபீல் ஆகாதுன்னு நினைக்கிறான். அப்ப ஆதார் ஒரு நோட்ல, இப்ப இவன் ஒரு ஜோம்பி, அதனால இவனுக்கு எந்த பெயினும் ஃபீல் ஆகாது, ஆனா இவனுக்கு எந்த பிளஷரும் ஃபீல் ஆகாதுன்னு சொல்றாரு. வலிமையான பாதை. ஜாங் அழுதுகிட்டே மனசுக்குள்ள, மரணமில்லாதவன் ஆகணும்னா ரொம்ப பெயின் தாங்கணும், அதுக்காக எல்லா மாயைகளையும் தியாகம் பண்ணணும், இது எனக்கு ஒரு படி முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறான். அப்ப பின்னால இருந்து அவனோட சீனியர் சிஸ்டர், லின் ஹாவ், நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறான். முதல்ல செடிகளை சரியான இடத்துல நட்டு வைக்கிறான். அதுல நிறைய சன்ஃப்ளவர்ஸ் வளருது. இத பார்த்து சந்தோஷமா, சரி நான் இந்த ஏரியாவில இருந்து 9 ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி குகைகளையும் கலெக்ட் பண்ணுவேன்னு சொல்றான். ஒரு லிஸ்டர் அவன்கிட்ட, நாம நிறைய சண்டை போட்டிருக்கோம், அதனாலதான் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் எனர்ஜியும் குறைஞ்சிருக்குன்னு சொல்றான். அவனோட இன்னொரு சீனியர் சிஸ்டர், அந்த விதைங்களோட கல்டிவேஷன் லெவல் QI ரிஃபைனிங் லெவல்ல இருந்துச்சு, அப்பனா அதோட மீட் நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும், சோ நீங்க எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கேக்குறா. இத கேட்டதும் ஒரு 3rd லேயர் பியர் மான்ஸ்டரை கொன்னுட்டு, சரி இத உங்க வெல்கம் பார்ட்டியா சாப்பிடுவோம் ஜூனியர் பிரதர், நீ இதுக்காக ரொம்ப தூரம் போறன்னு சொல்றான். அப்ப ஜாங் மனசுக்குள்ள, என் ஹேண்ட்ஸ் ரொம்ப குயிக்கா இருக்கு சீனியர் சிஸ்டர், நான் எதுவும் செய்யல, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்கன்னு சொல்றான். அப்ப எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நாம சர்வே பண்ணணும்னா இது அவசியமா இருக்கும்னு சொல்றான். மக்களே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.